அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் வேல்மாறணி திசைகிரிகை என்று தொடங்கும் பாடல்தான். இந்த திசைகிரிகை என்ற பாடல் பார்க்கும் முன்பதற்கு இந்த பாடலை பார்த்துவிட்டு முழுமையான விளக்கத்தை காண்போம். இந்த முழுமையான விளக்கத்தை அந்த பாடலினுடைய கருத்துக்கள் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் எந்த அளவுக்கு வேகமானது என்பதை இந்த தேவர்களின் முதன்மையாக விளங்கக்கூடிய இந்திரன் ஒரு முறை இந்த பூமியில் மலைகள் எல்லாம் உடைந்து சிதறி அண்டத்திலே பறக்கிறது. அந்த பறப்பை கட்டுப்படுத்த பண்டைய காலத்தில் அதை தன்னுடைய வஜ்ராயுதம் மூலம் சரி செய்தார் என்பது புராணங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு கதைப்பதிவு. அதே போன்று இந்த வேல் பறந்து வந்துவிட்டதோ என்று அந்த அளவுக்கு வேகத்தோடு முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் பறக்கிறது என்பதை அருணகிரிநாதர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். பாருங்கள், பாடலை ஒரு முறை பார்ப்போம். திசைகிரிகை முதற்கிளிசன் திசைகிரிகை முதற்கிளிசன் அறுத்த சிறை முளைத்ததென திசைகிரிகை முதற்கிளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டியிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். திசைகிரிகைனா 8 திசைகளிலும் உள்ள மலைகள். முதற்கிளிசன் அப்படின்னா தேவர்களில் முதன்மையாக விளங்கக்கூடிய, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் இந்திரன். அறுத்த சிறை முளைத்ததென அறுத்து தள்ளிய அந்த இறகுகள் மறுபடியும் முளைத்ததென்று பார்ப்போர் கூறுமாறு. முகட்டிடை பறக்க அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அற விசைந்து அதிர ஓடும். அளவிலா வேகம் கொண்டு அதிரம் ஓடும். அகில உலகங்கள் நடுங்கும்படியாக விரைந்து ஓடுகிறது புகனுடைய வேல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்டைய காலத்தில் மலைகள் அனைத்தும் சிறகுடன் பறந்தது, உலகோர் கேடு விளைவித்து வந்தன. இதை அறிந்த இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளினுடைய சிறகுகளை அறுத்து எறிந்தான். அன்று முதல் மலைகள் அனைத்தும் நிலத்தில் அடிந்து பூதரம் என பெயர் பெற்றது. அது மாதிரி இப்போ முருகப்பெருமான் செலுத்திய வேல் என்ன, அது வருகின்ற வேகத்துக்கு இந்த அண்டத்திலே எல்லாமே பறக்கிறது என்ற தன்மையை, இந்த வேலினுடைய வேகத்தன்மையை சொல்லுகிறார். எனவே யாரெல்லாம் தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வேல் பதில் கூறும். இந்த வேகப்படையுடையது இந்த வேல் என்பதை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். முருகப்பெருமானுடைய வேற்படை அண்ட உச்சியிலே அதிவேகத்தோடு பறந்தபோது உலகெல்லாம் கிடுகிடுவென அதிர்ந்தது, அண்டமெல்லாம் நடுங்கின. அப்படிப்பட்ட ஒரு நஞ்சத்தன்மையை அந்த வேற்படை தந்தது. எல்லோரையும் அஞ்ச வைக்கின்ற தன்மையை உடையது. அதனால் வேல் வழிபடுகின்றவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நன்மையை செய்யும், உலகையே நடுங்க வைக்கும். அப்போ உங்களுடைய பகைவரை அது எந்த அளவுக்கு சரியாக்கும் என்பதை இந்த பாடலில் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.